ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கேரளா அடை பாயசம். அதுக்கு மெயினாக அடை வேணும். இதுதான் அடை. இது இங்கே கிடைக்குமான்னு தெரியல. ஆன்லைனில் கிடைக்கும், இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கணும். அது 1/2 லிட்ரு தண்ணி, 1/2 லிட்ரு தண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கணும். அதில் 250 ml அடையை போட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். மறுபடியும் பாயில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அந்த ஹீட்லேயே அது வெந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு பேன் வச்சுட்டு நம்ம அதில் 2 லிட்டர் பால், மேக்ஸிமம் பேக்கெட் பால் யூஸ் பண்ண பார்த்துக்கோங்க. ஏன்னா மாட்டுப்பால்னா அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், நமக்கு கொஞ்சம் அது சுண்டி வர கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால பேக்கெட் பால் யூஸ் பண்ண பார்த்துக்கோங்க. பேக்கெட் பால்லையும் மெயினாக நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. ஃபுல் ஃபேட் மில்காக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அது நல்லா காய்ச்சணும். இப்போ 1 லிட்ரு பால் ஊற்றினோன்னா அது ஒரு 1/2 லிட்டர் ஆகணும். அந்த மாதிரி இப்போ நம்ம 2 லிட்டர் ஊற்றினோன்னா அது 1 லிட்டர் ஆகிற வரைக்குமே நம்ம அதை நல்லா குக் பண்ணணும். நல்லா அது சுண்டணும். சுண்டுனா தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சுகர் ஒரு 1/2 kg சுகர் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் பாதி போட்டேன். அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சுகர் உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த சுகரையும் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா சுகர் பேலன்ஸ் ஆகிறதுக்காக. அப்புறம் நல்லா அந்த சுகரை போட்டோம்னாலும் நல்லாவே அதை மறுபடியும் சுண்ட வைக்கணும், ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். சுகர் போட்டால் மறுபடியும் அதில் இருக்கிற தண்ணி இறங்கி பால் கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்து பேலன்ஸ் வச்சுருக்கிற சுகரை ஆட் பண்ணிடுங்க. பத்தலைன்னா அந்த சுகரும் போட்டு நல்லாவே சுண்டணும். இந்த பாயசம் இந்த பாயசத்தை பொறுத்து நல்லா எந்த அளவுக்கு சுண்டுதோ அந்த அளவுக்கு இது டேஸ்ட் கொடுக்கும். பிங்கிஷ் கலர் வர்ற வரைக்கும் அதை நல்லாவே குக் பண்ணும். அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் கம்மியாக இருக்குதுன்னா கொஞ்சமாக மில்க் மேடு சேர்த்துக்கோங்க. நம்ம டேஸ்ட்டை பொறுத்து தான் மில்க் மேடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லாவே சுண்டினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல அடை, அது நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா தண்ணியை வடிகட்டினதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் இந்த பால் கூட சேர்த்து அது இப்போ ஒரு 3/4 வேவுக்கு தான் இருக்கும். ஒரு 75% தான் அது குக்காக இருக்கும். மிச்சம் ஒரு 25% இந்த பாலில் போட்டு நல்லாவே நம்ம குக் பண்ணிக்கலாம். அது குக்காகி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரோ இல்லைன்னா நெய்யோ போட்டுக்கோங்க. நம்ம சாதாரணமாக எல்லா பாயசத்துக்கும் பண்ணுற மாதிரி நெய் ஊற்றி கிஸ்மிஸ் எல்லாம் போட்டு தாளித்து கொட்டக்கூடாது. இதுக்கு நெய்யாக இருந்தாலும் பட்டராக இருந்தாலும் சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லாவே அது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாயசம் கொதிக்கக்கூடாது. பாயசம் கொதிச்சா அதாவது பிரித்த மாதிரி ஆயிடும், திரிஞ்ச மாதிரி ஆயிடும் பால். அதனால அது கொதிக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் என்னோட தமிழில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு மலையாளம் தான் வரும், அதனால தமிழில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் பால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொதிக்கக்கூடாது, கொதிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டான அடை பாயசம் ரெடி. தேங்க்யூ.